கடந்த 2 ஆண்டுகளாக வந்து தங்கத்தினுடைய விலை வந்து 143% வந்து விலை உயர்ந்திருக்கு. வருமான வரித்துறையில் 2 விதத்தில் தான் வந்து ஒவ்வொரு தங்க நகை தொழில் சார்ந்த தயாரிப்பாளர்களோ இல்லை வியாபாரிகளோ அவங்களுடைய வருமான வரி கணக்குகளை வந்து பதிவேற்றம் செய்ய முடியும். ஒன்று ஃபிஃபோ மெத்தட், ஒன்று வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடு. முதல்ல லிஃபோன்னு இருந்தது, லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட்டுன்னு. கடைசியில் வாங்கின பொருளை விற்கிறதுல வந்து அதையே கணக்கு வச்சு விற்றோம்னா வாங்கினதுக்கு விற்றதுக்கு உள்ள வித்தியாசத்துக்கு உண்டான லாபத்துக்கு டேக்ஸ் கட்டினா போதும். அது வந்து அரசுக்கு வந்து மிகுதியான வருவாய் இழப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ஃபிஃபோவும் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடும் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த 2 வருஷமா விலையேற்றத்தினால பல லட்சங்கள் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் வந்து விற்காத பொருளுக்கு வந்து நம்ம வந்து வருமான வரி கட்ட வேண்டியதாக இருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு ஐடிசி ஹோட்டலுக்கு வரும் பொழுது அப்போ அமெரிக்காவுடைய இறக்குமதினால தாக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் இதை பற்றி சொன்னோம். விலையேற்றத்தினால எங்களுக்கு அதிகமான வந்து வரிச்சுமை இருக்குது, நாங்கள் எங்களுடைய ஸ்டாக்கை விற்று தான் வந்து டேக்ஸை கட்டுற மாதிரி இருக்குது, அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செவிசாய்க்கணும்னு சொல்லும் பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட் அப்போ இதை பற்றி சொல்லுங்கள் யோசிப்பான்னு சொன்னாங்க. பட்ஜெட் அப்போ மேடத்தை எங்களால் பார்க்க முடியல. இது நாளுக்கு நாள் வந்து விலை உயர்ந்துகிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் 1,75,000 ரூபா 73,000 ரூபா ஒரு பவுன் வரும்னு உலக பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வரும்பொழுது இன்னும் பல லட்சங்கள் வந்து விற்காத பொருளுக்கு எங்கள் ஸ்டாக்கை விற்று தான் டேக்ஸை கட்ட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக எங்களை கோரிக்கையை வச்சுருக்கிறோம். ஐசிடிஎஸ்ன்னு ஒரு திட்டம் இருக்குது, வருமான வரி. அந்த வரிகளை வந்து எப்படி பண்ணுறது, ஒழுங்குமுறைப்படுத்துறதுன்னு அதில் சில மாற்றங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் என்ன வியாபாரம் பண்ணி அதில் என்ன நாங்கள் சம்பாதிக்கிறோமோ அதுக்குண்டான வரியை வந்து கட்ட சொன்னால் கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விலையேற்றத்தினால எங்களுடைய மொத்த ஸ்டாக்கில் வந்து அதனுடைய விலையேற்றத்துக்கு ஆவரேஜ் பண்ணி அதுக்குண்டான டேக்ஸை கட்டுன்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்ற ஒரு 20 நாளைக்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து தெலுங்கானாவில் ஒரு கூட்டத்தில் ஒரு ஆண்டு காலம் வந்து மக்கள் வந்து தங்க நகைகளை வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரு பாரத பிரதமர் வந்து இந்த நாட்டினுடைய தந்தையாக இருந்து வழிநடத்தக்கூடியவர். அவர்கள் வந்து ஒரு துறையில வந்து ஒரு துறையை செயல்படுத்த வேண்டாம்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். நாங்கள் உடனடியாக பாரத பிரதமர் அவர்களுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நீங்கள் திரும்ப பெற்று நம்ம எல்லாரும் ஒரு ஆலோசனைக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக ஆலோசனை செஞ்சு எங்களுடைய ஆலோசனையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 700 டன் இறக்குமதி நீங்கள் பண்ணுறீங்க, அதில் 500 டன் இறக்குமதி பண்ணி கொடுங்க, 200 டன் நம்ம பண்ண வேண்டாம். இதில் எங்கே சமமாகுது அப்படின்னா நுகர்வோர்கள் பலர் வந்து தங்களுடைய வருங்காலத்துக்கு தேவைப்பட்ட தங்க கட்டிகளை வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி 5 கிராம் 10 கிராம் 100 கிராம் 50 கிராம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இனிமேல யார் அதை வச்சுக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து நகைகளாக செஞ்சுக்கிட்டும், வேலை வாய்ப்பு வரும். இல்லை வேண்டாம் அப்படின்னா அவங்க சந்தையில் வித்தரட்டும், நம்ம தங்கம் வந்து சந்தைக்கு வந்துடும். அப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது இறக்குமதி குறையும். அதே மாதிரி இன்னைக்கு இறக்குமதி பண்ணுற தங்கத்தை வந்து பதிவு பெற்ற வியாபாரிகளுக்கு மாத்திரம் அது விற்பனை செய்யும். சாதாரண நுகர்வோர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்னானே போதும், 40% தங்கம் வந்து இறக்குமதி நின்றும். காரணம் என்னன்னா இன்னைக்கு 700 டன் இறக்குறோம் அப்படின்னா அதில் 300 டன் 350 டன் வந்து சேமிப்புக்கு தான் போகுது ஒழிய தொழில் செய்யறதுக்கு வரல, வேலை வாய்ப்புக்கு அது வரல. அப்போ அரசு இந்த மாதிரி சில திட்டங்களை வந்து முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இறக்குமதி வந்து குறையும், அந்நிய செலாவணி மிச்சம் இருக்கும், இந்த பாதிப்பு ஏற்படாது, இந்த துறையும் வந்து வீழ்ச்சி அடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.